வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். சம்மர் வெக்கேஷன் வந்தாச்சு. ஈவினிங்க்கு பர்ஃபெக்ட் ஸ்நாக்கான சமோசா ஆனியன் அண்ட் கோஸ் ஃபில்லிங்கோட கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பு, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது சப்பாத்தி பூரி மாவு பிசைகிற மாதிரி தான், ஆனால் ரொம்ப இறுகலாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு இந்த மாதிரி ஆயிலை கோட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் கோஸும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயமும். இப்போ இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி, ஆயில் கொஞ்சம் சூடானதும் இந்த வெங்காயத்தை டைரெக்டாக போட்டுடலாம். இப்போ அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன், 2 வெங்காயம். அது கொஞ்சம் நல்லா மெலிஸாக நல்லா நீளமாக கீரி போட்டிருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கவும் செய்யும், உள்ளே ஃபில்லிங் வைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுடுறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கோஸு அதையும் போட்டு, கோஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் நீங்கள் இதுலேயே இப்படியே நல்லா மூடி போட்டு வதங்க விட்டாலே ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே வதங்கிடும். இப்போ முக்கால்வாசி நமக்கு கோஸ் வதங்கியிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த மீதி கோஸும் வெந்துடும், இந்த மசாலா வாசனையும் போயிடும், நல்லா சேர்ந்துடும் எல்லாத்தோடையுமே. இப்போ இது நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலையை தூவி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். அவ்வளோதான், ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம சமோசா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கிறோம். இதுலேருந்து நல்லா பெரிய சைஸ் பாலாக எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நமக்கு இழுத்து தேய்க்கணும். நம்மளால் எவ்வளோ இழுத்து தேய்க்க முடியுதோ அவ்வளோ தேய்ச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் பீயாமல் நம்மளால் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ சமோசா நமக்கு நல்லா வரும். ஏன்னா மைதா மாவுலலாம் செய்யும் போது அது நல்லா ரொம்ப மெலிசாவே வந்துடும். ஆனால் கோதுமை மாவு அப்படி இல்லை, நம்ம ரொம்ப இழுத்து தேய்ச்சோன்னா பிஞ்சிடும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கல்லில் போட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் சூடு பண்ணால் போதும். கொஞ்சமாக அந்த மாவு லைட்டாக வெந்தால் போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையானதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சமோசா நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் இருக்க சைட் பீசஸ்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா சப்பாத்தி மாவுலேயுமே நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவை தண்ணியில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சமோசா ஃபோல்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோன் ஷேப்பில் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபில்லிங்கை இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். உங்களுக்கு நல்லா நிறையா ஃபில்லிங் வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இந்த இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அந்த சைடில் அது ஒட்டணும் இல்லையா, அதுக்காகத்தான் நம்ம அந்த இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த கோதுமாவு தண்ணி மிக்ஸ் பண்ணதை எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே நின்றுடும், ஒட்டிக்கும் நல்லா. பாருங்கள் எவ்வளோ சமோசா எவ்வளோ நல்லா ஃபோல்ட் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஷீட்டையுமே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை குட்டி குட்டியாகவும் நீங்கள் சின்ன சின்ன பீஸாகவும் நீங்கள் ரெக்டாங்கிளாக எடுத்துகிட்டு மினி சமோசா மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை பொரிச்சு எடுக்கலாம். ஒரு சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் எப்படி பூரி போடுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த இதை சமோசா உள்ளே போடுங்க.
ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து அந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா இது வந்து மைதா மாவில் இல்லாததுனால நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இது. அவ்வளோதான். ஒரு 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 நிமிஷம் விட்டிங்கன்னாலே நல்லா வந்து வெந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். வெளியில் இருக்கிறதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். அந்த மாதிரி நமக்கு சமோசா வந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கலரெல்லாம். அவ்வளோதான். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அந்த வெங்காயம் இது எல்லாமே இதோட நல்லா வந்து சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க எல்லா சமோசாவுமே போட்டு எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. நல்லா குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.